விரதம்ங்கிறது நிறைய தமிழ் அன்பர்கள் கூட நினைப்பாங்க விரதம்ங்கிறது நம்ம இது இல்லை, அதற்கு ஒரு தமிழ் படித்தப்பட்ட சொற்களை எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே விரதம்ங்கிறது தூய தமிழ் சொல், வீர தவம். ஒரு வீரமாக இருந்து தவம் இருக்கிறது. அந்த வீரம்ங்கிறது என்ன? உடல் வலிமை மட்டும் வீரம் இல்லை, மன வலிமையும் வீரம்தான். நான் ஐயப்பனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பேன். எப்படி நினைத்து கொண்டிருப்பேன்? எனக்கு உணவில் நாட்டம் இருக்க, எதை பற்றின சிந்தனையும் இருக்காது. முழுக்க முழுக்க ஐயப்பனையே நினைத்து கொண்டிருப்பேன்ட்டு வீர தவம் இருக்கிறது தான். அப்போ வீட்டில் இருக்கிற பெண்களோ இல்லறத்தில் இருக்கிறதோ எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் ஐயப்பனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நினைப்பு வரணுங்கிறதுக்காகத்தான் அதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட உடையை வைத்திருக்கிறார்கள். அதுக்குன்னு காலையில் ஒரு தடவை குளிக்கணும், சாயங்காலம் ஒரு தடவை குளிக்கணும். இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை எல்லாம் வைத்திருக்க காரணம் முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை முழுவதும் ஐயப்பனை தவிர பார்க்குறதெல்லாம் இருக்கணும். பார்க்குறவங்களெல்லாம் சாமி சாமி சாமின்னு தான் இவரும் சொல்லணும். இவர் ஏதாவது மறந்தால் கூட மற்றவங்க சாமி சாமின்னு சொல்லணும். ஐயப்பனாகவே வாழ்ந்து ஐயப்பன் சிந்தனையிலேயே இருக்கணுங்கிறது தான் இந்த வீரதவத்தின் அடையாளம். அப்போ வெறும் மாலை போட்டால் போதாது, வெறும் உடை போட்டால் போதாது.